அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன். மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் தொல்லை தொடர்பாக பள்ளி தாளாளரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இப்படியாக மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டிய சூழல்ல நாம தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்கும் மகளிர் தினத்துடைய வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். சரி, மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4 ஆண்டுகள்ல மகளிருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள், பெண் மாவட்ட ஆட்சியர்கள், பெண் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண் அமைச்சர்கள் இவளெல்லாம் நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2011 2021 வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இவ்வளோ ரேஷியோவில் இருந்துச்சு. இப்போ அது பெண்களுடைய பாதுகாப்பு அதிகரிச்சிருக்குது, குற்றங்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தா மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்கிற தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கு. ஐயா ஸ்டாலின் சொன்ன மகளிர் தின வாழ்த்து என்ன தெரியுமா? 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே, தாய் வீட்டு சீர் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மணமகிழ சொல்கிறாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இலவச பேருந்து பெண்களுக்கு 1000 ரூபா, படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபா. அதாவது 1857 நியூயார்க் நகரில் 16 மணி நேரம் பெண்கள் வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பாக நெசவு தொழிலாளர்கள், பெண்கள் அதிகமாக அந்த நெசவு தொழில் ஈடுபட்டாங்க. 16 மணி நேரம் வேலை, குறைவான கூலி. அந்த வேலைக்கும் பாலியல் ரீதியாக, உடல் ரீதியாக தங்களே அவர்கள் ஒப்படைச்சா மட்டும்தான் அந்த வேலையும் கிடைக்கும். அப்போ அவர்கள் தொடர்ச்சி 1857 போராட ஆரம்பிச்சு 1911 காலகட்டத்தில் முதல்ல பெண்கள் தங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறான். பெண்களுக்கு ஓட்டு கிடையாது, வேலையை உறிஞ்சி ஒரு அடிமை போல நடத்தப்படுறாங்க. ஓட்டுரிமை கேட்டு பெண்கள் போராட்டம், கூலி உயர்வு கேட்டு போராட்டம், குறைந்த நேர வேலை கேட்டு இந்த போராட்டங்கள்லாம் வெடிச்சு 1911 மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினமாக ஐநா அறிவிக்கிறது. அப்போ தான் பெண்களுக்கான ஓட்டுரிமை முதல்ல கிடைக்குது. இப்படி பெண்கள் எவ்வளவோ போராடி பெற்ற அந்த பெண்கள் தினத்தை, பெண்கள் சுதந்திரத்தை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறதா? 1857 கூலி உயர்வு கேட்டு போராடிய பெண்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தா மட்டும்தான் அவங்க வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையில வச்சது தான் திமுக அரசுடைய சாதனை. பெண்கள் இந்த மாதிரி வேலைக்கு போறாங்க, வேலைக்கு பெற பெண்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பெண்கள் தினமா இருக்கும், மகளிர் பாதுகாப்பாக இருக்கும், பெண்கள் மேம்பாடாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் கழித்து ஒரு பெண் 1000 ரூபாய் இருந்தால் மட்டும் இன்னைக்கு இந்த 1000 ரூபா வச்சு என்ன செய்யலாம்? மாதம் 1000 ரூபா. 1000 ரூபாயில் வீடு கிடைக்குமா? சென்னையில், திருச்சியிலே கிடைக்காது, மதுரையிலே கிடைக்காது. 1000 ரூபா வச்சு எத்தனை நாள் ஒரு வண்டி, ஒரு நாளைக்கு பெட்ரோல் போட்டால் கூட 100 ரூபாய்க்கு போடணும். 10 நாளைக்கு கூட பெட்ரோல் போட முடியாது வண்டி வச்சு. 1000 ரூபா கொண்டு போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் 1000 ரூபாயில் ஒரு மாதத்துக்கான எந்த ஜாமாவும் வாங்க முடியாது. 1 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கினா கூட இன்னைக்கு 400 ரூபா. 1 கிலோ அரிசி 90 ரூபா. 10 கிலோ அரிசி கூட இந்த 1000 ரூபாயில் வாங்க முடியாது. அப்போ இந்த 1000 ரூபா வச்சு பெண்கள் மேம்பட்டாங்க, பெண்கள் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சதும் இல்லாமல் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்து, அதுவும் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் அழைக்கப்பட்ட திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபா வரணும்னு சொல்லி பெண்களை ஏமாற்றி ஓட்டு பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு 2021 மே மாதம் ஆட்சிக்கு 2022 செப்டம்பரில் பட்ஜெட்டை போட்டு அந்த 2022 கிட்டத்தட்ட 1,12,00,000 பேருக்கு மட்டுமே நாங்கள் தருவோம். தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா, வீடு இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, சொந்தமாக இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு 2,12,00,000 ரேஷன் கார்டில் 1,12,00,000 பேருக்கு கொடுத்துட்டு மீதி 1 கோடி பேருக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தின
இந்த அரசு பெண்கள் தினம் கொண்டாடலாமா? 5 ரூபா இல்லைங்க, 50 ரூபா டிக்கெட் இருந்தால் கூட எங்கள் பெண்கள் வந்து பாதுகாப்பாக பேருந்தில் போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான கல்வியை கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது சரி. இலவச பேருந்து விட்டு இந்த பக்கம் இலவச பேருந்து கொடுத்து பெண்களுக்கான, அதுவும் எப்படி லிப்ஸ்டிக் பேருந்து, முன்னாடி ஒரு பிங்கு பின்னாடி ஒரு பிங்கு, எந்த கான்ட்ராக்டை கொடுத்தாலும் அயோக்கிய பைய முழுசாக பெயிண்ட் அடிக்காமல் அறகுறையாக பெயிண்ட் அடிச்சு முன்னாடி லிப்ஸ்டிக் போட பரவாயில்ல, பின்னாடி லிப்ஸ்டிக்கு, அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு வச்சு ஒரு பேருந்தை விட்டு ஊருக்கு சாதாரணமாக போய்கிட்டு இருந்த பேருந்து இந்த இலவச பேருந்து வந்த பிறகு எந்த ஊருக்கும் போகிறதில்ல. நீ ஓசியில் தானே வர்ற, ஓசியில் வர்றதுக்கு உன் ஊரில் கொண்டு இறக்கணுமா? ஓசியில் வரும்போது உனக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. காய்கறி தூக்கிட்டு வர பெண்கள், பூக்கூடையை தூக்கிட்டு வர பெண்கள், மளிகை ஜாமான் கொண்டு வர பெண்களுக்கு வந்து அதுக்கு ஒரு தனியாக லக்கேஜுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து இலவசம் கிடையாது அப்படின்னு கண்டக்டரை வச்சு சண்டை போட வைக்கிறது, அமைச்சரை வச்சு ஓசி பஸ்ஸு என்று பெண்களை கிண்டல் பண்ணுவது பெண்கள் முன்னேற்றமா? பெண்கள் மேம்பாடா? நான் வெளிப்படையாக கேட்குறேங்க, பெண்கள் தினம், மகளிர் தினம் திமுக கொண்டாடலாமா? திமுக ஆட்சியில், இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 4 வருஷத்தில் எவ்வளவு பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வரும்பொழுது பெண்களுக்கென்று தனி நீதிமன்றங்கள், பெண்களுக்கென்று சைபர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் என்று ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொன்னார். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்படுறா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதிப்பை உருவாக்குற திமுக கட்சிக்காரனா இருப்பது என்பதனாலே அந்த பெண் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆரை லீக் பண்ண வச்சு எஃப்ஐஆரை கேவலமாக எழுதி அந்த பெண்ணினுடைய சுய ஒழுக்கத்தை, கேரக்டரை அசாசினேட் பண்ணி அந்த பெண் எதுக்கு இரவு அங்கே போனா, காதலனோடு என்ன வேலை, படிக்க போனாலா வேற எதுக்கும் போனாலா என்று அந்த பெண்ணை ஆபாசமாக சித்தரித்த திமுக ஐடிவிங்க வைத்துக்கொண்டு நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா? பெண்கள் மேம்பாடு குறித்து பேசலாமா? மகளிர் தினம் கொண்டாடலாமா? மரியாதைக்குரிய தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர், திமுக துணை பொதுச் செயலாளர், பெண்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண்ணிய போராளி, பெண் உரிமை பேசக்கூடிய ஃபெமினிஸ்ட் அக்கா கனிமொழி சொல்றாங்க, ரியல் ஃப்ரீடம் இஸ் when we don't have to fight for what is rightfully ours அப்படின்னு. அதாவது உண்மையான சுதந்திரம் என்பது நமக்கு சொந்தமானவற்றுக்காக நம்ம போராடாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம்ன்றாங்க. சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நம் வாழ்நாள் முழுவதும் கட்டளையிடப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு பலவீனமான பாலினமாக முத்திரை கொட்டப்பட்டுள்ளோம். நமது கண்ணியம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. பழமையான கதைகளுக்கு நாம் வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளோம். ஆனால் குற்றம் சாட்டப்படுகிறோம், நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம். ஆனால் நாம் மௌனமாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்கள், அவர்கள் நம்மை சமமாக பார்க்கும் தைரியம் ஒருபோகம் உண்டால. ஆண்களுக்கு வந்து பெண்களை வந்து சரிசமமாக பார்க்கக்கூடிய தைரியம் இல்லை. நமக்கு வந்து இந்த ரோஜாக்களினாலோ இல்லை வெற்று வார்த்தைகளோ தேவையில்லை. நமது இருப்பு ஒரு விவாதமாக இல்லாத, நமது மதிப்பு விதிவிலக்குகளில் அளவிடப்படாத ஒரு உலகுக்கு நமக்கு தேவை. தனக்கு நடக்கிறத சொல்லியிருக்காங்க. தனக்கு சரியாக பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. யாரை பார்த்து சொல்கிறாங்க? ஐயா ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாங்க. உங்கள் மகனை உங்களுக்கு சமமாக பார்க்குறீங்க, உங்கள் தங்கச்சியை பார்க்குறீங்களா? நமக்கு தேவையானவற்றை நம்ம கேட்டு பெற முடியாத அளவுக்கு இருப்பது தான் சுதந்திரம்ன்றாங்க. அதாவது திமுகவுடைய தலைவராக கனிமொழி வர முடியாது. அப்போ திமுகவுடைய தலைவராக கனிமொழி வர முடியும்னா அது உண்மையான சுதந்திரம். திமுகவுடைய பொதுச் செயலராக, திமுகவுடைய பொருளாளராக, திமுகவுடைய செயலாளராக அக்கா கனிமொழி வர முடியும்னா அது உண்மையான பெண் சுதந்திரம், பெண் மேம்பாடு, மகளிர் மேம்பாடு. திமுகவில் ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக கனிமொழி படத்தை போட முடியும் என்றால் அது உண்மையான மகளிர் மேம்பாடு. அது அக்கா கனிமொழி அது மக்களுக்கு சொல்லலை. நமக்கு சுதந்திரம் வேணும், நமக்கு சுதந்திரம் வேணும்னு அவங்க என்ன யார் கேட்குறாங்க? தனக்கு சுதந்திரம் வேணுன்றாங்க. திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிற செல்வாக்கும், உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுற முக்கியத்துவமும், உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிற மரியாதையும் அக்கா கனிமொழிக்கு என்னைக்கு கிடைக்குமோ அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம். சொல்லப்போனால் ஸ்டாலினை விட 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு அறிவாளி அக்கா கனிமொழி. உண்மையிலே புத்தகம் படிப்பாங்க. இந்த குங்குமம், ஜூனியர் விடல், ஆனந்த விடலில் நல்ல புத்தகங்களே படிப்பாங்க, கவிதை வாசிப்பாங்க, ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உண்டு. அம்பேத்கர் குறித்து, ஈவேரா குறித்து கூட பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. தமிழ்நாட்டு அரசியல், திராவிட அரசியல், இந்திய அரசியல் பேசுவாங்க, தமிழ் நல்லா பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம், திமுக பேசதான் ஆகணும். மற்றபடி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய, சொல்லணும்னா கலைஞர்கிட்ட இருந்த ஓரளவுக்கான கொஞ்சம் நாகரிகம், கலைஞர்கிட்ட இருந்த ஓரளவுக்கான அரசியல், கலைஞருக்கு அப்புறம் அந்த சமவீத புக்தி, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஆளு அக்கா கனிமொழி. அவர்கிட்ட வராத திமுக ஏன் ஸ்டாலின்கிட்ட போச்சு? இதுக்கு பேர் தான் பெண்களுக்கான ஒடுக்குமுறை. இதை எதிர்த்து தான் 1957லையும்
1911 ரஷ்யாவிலையும் நியூயார்க்லையும் பெண்கள் போராடுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள். பெண் ஏன் அடிமையானால்? 72 வயசு கிழவன் 28 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண பெண் அடிமையாம என்ன செய்வா? 200 பிங்க் ஆட்டோக்களை விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மகளிர் தினத்தை கொண்டாடிக்கார். பிங்க் ஆட்டோ அது ஐயா பெருமையோட ப்ரௌட் மொமெண்ட்டாக அதை திறந்து வச்சுருக்காங்க. அந்த ஆட்டோக்களை வணிவகுத்து போக வச்சுருக்காங்க. ஐயா ஆட்டோ விட்டிங்களையா, அந்த ஆட்டோக்களை நாங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போக முடியுமா ஐயா? ஐயா ஆட்டோ விட்டிங்களையா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இரவு 12 மணிக்கு 100 பவுன் நகையை போட்டுக்கிட்டு எப்பொழுது ஒரு பெண் தைரியமாக செல்கிறாரோ, கழுத்து நிலையை நகையை போட்டு செல்கிறாரோ, அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதுவேன் என்று மகாத்மா காந்தி சொன்னார். இரவு 12 மணிக்கெலாம் வேண்டாம், பகல் 12 மணிக்கு 1 பவுன் செயினை போட்ட அத்துட்டு போயிடுவான். அந்த நிலைமையில் இருக்குது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இளம் விதவைகள் மாநிலமாக மாறிடுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். பெண்கள் மேம்பாடு குறித்து பேசுகிறீங்களே, பெண் விழிப்புணர்வு குறித்து பேசுகிறீங்களே, பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசுகிறீங்களே, மகளிர் தினத்துக்கு வெக்கமே இல்லாமல் வீடியோ போடுறீங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி குடிகாரர்கள், 1 கோடி மது பிரியர்கள், 1 கோடி பேர் இருக்கிறான். 1 கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் பேர் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அந்த 60 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பத்தாரை நிற்கதியான இடத்துல வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் மேம்பாடு, மகளிர் தினம் கொண்டாடலாமா? வெக்கமா இல்லை? மணப்பாறையில் 6 வயது குழந்தை பாலியல் துன்புறுத்தல். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் துன்புறுத்தல். அங்கே மல்லிப்பட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியை கழுத்து அறுத்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுறா. தமிழ்நாடு முழுக்க பியூட்டி பார்லர் போய் பாக்ஸிங்கை போடுறது, காவல் நிலையங்களில் போய் பெண்களை தாக்குவது, பெண் காவலர்கள் பந்தோபஸ்துக்கு வந்தால், காவல் பாதுகாப்புக்கு வந்தால் அந்த பெண் காவலுடைய இடுப்பு பிடிச்சி கிள்றது, மகளிரணியுடைய மாநாட்டில் மகளிரணி இடுப்பு பிடிச்சி கிள்றதுன்னு சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்கி வச்சுட்டு எப்படி மகளிர் தினம் கொண்டாடுறீங்க? இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல? திமுக தான் பெண்களை படிக்க வச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுகலாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, திமுகங்கிற கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி 63 பெண்பார் புலவர்கள் இருந்த நாடு தமிழ்நாடு. திமுக ஆட்சிக்கு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கோங்க. திமுக சரிபாதி மாவட்ட செயலர் பெண்கள் இருக்காங்களா? சரிபாதி வேண்டாம் 10%. திமுக சட்டசபையில் சரிபாதி பெண்கள் இருக்காங்க, சரிபாதி வேண்டாம் 33 விழுக்காடு. திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சரிபாதி பெண்களுக்கு சரிபாதி வேண்டாம் 33 விழுக்காடு. திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் சரிபாதி பெண்கள் சரிபாதி வேண்டாம் 10% இல்லை. திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. தமிழ்நாட்டில் கூடிய ஒரே அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ், ஒரே பெண் அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ். ஒரு பெண்ணுக்கு சேர் போட்டு உட்கார வைக்காம அந்த பெண் அமைச்சரை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு அமைச்சரை நிற்க விட்டு தான் அவங்களுடைய பெண் உரிமை. பெண்களை மட்டுமே குறிவைத்து பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம, கஸ்தூரி அவர்களை, அதே போல் குஷ்பு அவர்களை, நமிதா அவர்களை மிக மோசமான வார்த்தை சொல்லி பேசக்கூடிய சைதை சாதிக்கு, ஒரு பெண் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு பெண், அந்த பெண்ணுடைய காலில் எடப்பாடி பழனிசாமி விழுந்துட்டார் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் விட்டால் காலுக்குள்ளே போயிருப்பாருன்னு சொல்லி சசிகலா குறித்து ஆபாச வார்த்தையை பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி சசிகலாவுக்கு நெருக்கம், இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்படின்னு ஆபாசமான வார்த்தையில் பேசக்கூடிய ஸ்டாலின், இந்திரா காந்தியுடைய தலையில் ரத்தம், ரத்தம் அது மாதவிடாயில் வந்த ரத்தம் என்று கல்லால் எரிந்து தலை உடைந்து வந்த ரத்தத்தை மாதவிடாயில் வந்த ரத்தம் என்று பேசக்கூடிய கலைஞர் கருணாநிதி வகைராக்கள் பெண்ணுரிமை பேசலாமா? மகளிர் தினம் கொண்டாடலாமா? மகளிர் மேம்பாடு குறித்து பேசலாமா? யாரோ ஒருத்தன் ஆள் மனசில் போய் சொல்லிட்டான், திமுக ஆட்சி என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி அமைச்சர் KN நம்பி நடக்குதுன்னா கூட பரவாயில்ல, இந்த ஆட்சி அமைச்சர் KKSSR நம்பி நடக்குதுங்க, துரைமுருகன் சொன்னது படி நடக்குதுங்க, துரைமுருகன் தூரம் இல்லை திமுக துரைமுருகன் சொல்லி நடக்குதுங்கன்னா பரவாயில்ல, இந்த ஆட்சி பொன்முடி பேச்சக்கட்டு நடக்குதுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஆட்சி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சக்கட்டு நடக்குதுங்கன்னு சொல்ல பரவாயில்ல, இந்த ஆட்சி கனிமொழி பேச்சக்கட்டு கேட்க மாட்டாங்க கேட்டு நடந்ததுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லை இந்த ஆட்சி இந்த MLA பேச்சக்கட்டு நடக்குதுங்க இவர் சொல்கிறதா முதலமைச்சர் கேட்பாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சி நல்லாட்சியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அமைச்சர்மார் ஓட்டு வேணுங்கிறதுக்காகவாவது அடுத்த முறை தேர்தலில் நிற்கணும், தோக்கடிச்சக்கூடாது ஏதாவது ஒரு நல்லதாவது சொல்லுவாங்க. இந்த அமைச்சருக்கு மேலே பேச்சை கேட்கல, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சை கேட்கல, திமுகவில் மூத்த இந்த செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், திமுக அமைப்பு செயலாளர்கள், RS பாரதி பேச்சக்கட்டு கூட நடக்கலை. யார் பேச்சக்கட்டு நடக்குன்னா அதிகாரிகள் பேச்சக்கட்டு நடக்குது. அதிகாரிகள் தேர்தலில் நிற்க போகிறாங்களா? இன்னைக்கு திமுக, நாளைக்கு நாம் தமிழர் வந்தால் நாம் தமிழர் நிற்பாங்க,
நாளைக்கு அதிமுக வந்தால் அதிமுக பக்கம் நிற்பாங்க, யார் வந்தாலும் அவங்க பக்கம் நிற்பாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் பேச்சை கேட்டு ஒரு ஆட்சி நடந்தா அந்த ஆட்சி பெண்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே பாதுகாப்பாக இருக்குது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமைதை கொளுத்துவோம், யார் பாரதி பாடிட்டு போய் கிட்டத்தட்ட 100 வருஷம் மேலாச்சு. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை, இழிவு நடக்கலையா? சமூக வலைதளங்களில் திமுக குறித்து கேள்வி கேட்டாலே சம்பந்தப்பட்டவருடைய குடும்பத்தை பற்றி, அண்ணாமலையின் மனைவியை பற்றி, என்னுடைய குடும்பத்தாரை பற்றி, அதே போல் அண்ணன் சீமானுடைய குடும்பத்தாரை பற்றி, எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தை பற்றி, அதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு பெண்களை பற்றியும் பொது வழியில் அறியப்படுகிற, பொது வழியில் பேசுகிற, சமூக வலைதளங்களை எழுதுகிற எல்லோரையும் ஒருமையில் ஆபாசமாக, இழிவாக, அவதூறாக பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட 200 ஊப்பிகளை வைத்துக்கொண்டு, கொத்தடிமை திராவிட ஹைனாக்களை வைத்துக்கொண்டு, திராவிட யூடியூபர்ஸ் பெண்களை மட்டுமே குறிவைத்து பேசக்கூடிய முக்தார் போன்ற பொறுக்கிகளை வைத்துக்கொண்டு மகளிர் தினம் கொண்டாடுறீங்க. இனி மகளிர் தினம் மட்டும் கிடையாதுங்க, மகளிர் தினம், மாணவர் தினம், அப்புறம் தாய்மார் தினம், அப்புறம் குழந்தைகள் தினம், ஆண்கள் தினம், இளைஞர் தினம், அப்பா தினம், தாத்தா தினம், மாமா தினம், சித்தப்பா தினம், பெரியம்மா தினம், அண்ணன் தினம், அண்ணி தினம், ஒன்று விட்ட நாத்தனார் தினம், எல்லா தினமும் திமுக கொண்டாடும். ஏன்னா தேர்தல் வரப்போதில் இனி பிங்க் ஆட்டோ வரும். ஏன் பிங்க் ஹெலிகாப்டர் விடுவாங்க, பிங்க் ரயில் விடுவாங்க, பிங்க் பஸ் விடுவாங்க, பிங்க் லாரி விடுவாங்க, பிங்க்ல ரோடு கூட போடுவாங்க. எல்லாமே பிங்காக மாறும். இந்த ஒரு படத்தில் விவேக்கு ப்ளூ மார்னிங், ப்ளூ டே, ப்ளூ ஷர்ட் போட்டு ப்ளூ சிம்ரனுக்கு பிடிக்கிறதுக்காக விஜய் ப்ளூவாக மாறுவாப்ல. அது மாதிரி இன்னும் ப்ளூவாக மாறுற மாதிரி இவங்க எல்லாம் முதலமைச்சரே பிங்க் கலர் ஷர்ட், பிங்க் கலர் பேண்ட் போட்டுருந்தா ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால திமுக பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் மேம்பாடு, மகளிர் தினம் கொண்டாடணும்னா அதுக்கு முன்னாடி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஆணுக்கு நிகராக பெண்களை வேட்பாளர் நிப்பாட்டுவீங்களா? முதல்ல அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெண்கள் முன்னேற்றம் கொடுத்து பேசலாம். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு தான். அதில் ஏன் திமுகவில் பெண்களே இல்லையா? ஏன் செய்ய முடியாதா? ஒரு கட்சி செஞ்சது. இந்தியாவிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். ஏன்னா அவருடைய தலைவர் ஈழத்தில் செஞ்சார். ஆணுக்கு நிகராக பெண்களை களத்தில் நிப்பாட்டார். சும்மா வேல்நாச்சியார் பேரன் பேத்தின்னு சொல்லலை, வேல்நாச்சியார் போலவே களத்தில் பெண்களை நிப்பாட்டி பெண்கள் படையை உருவாக்கினார். ஆணுக்கு நிகராக பெண்கள் துப்பாக்கி ஏந்தி களத்தில் பாயக்கூடிய புலியை முரத்தால் அடித்த வீர பெண்கள் புலியாக மாறி ஈழத்தில் அடித்தா. அப்படிப்பட்ட ஒரு படையை உருவாக்கினார். அதை பார்த்த அண்ணன் சீமா நாம் தமிழர் கட்சியில் இங்கே 2016, 19, 21, 24 ஆணுக்கு பெண் சரியாக 40 தொகுதியாக 20, 114 நிப்பாட்டி 234, 117 நிப்பாட்டி 234 தொகுதியிலையும் நிப்பாட்டினார். அதே போல் இன்னைக்கு மாவட்ட பொறுப்புகளில், மாநில பொறுப்புகளில் பெண்களை கொண்டு வர, பெண்கள்லாம் மகளிர் பாசனம் மட்டும் தான் இருக்கணுமா, ஏன் இளைஞர் பாசனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இளைஞர் பாசனில் பெண்களை கொண்டு வந்தார், வழக்கறிஞர் பாசனில் பெண்களை கொண்டு வந்தார், சுற்றுச்சூழல் பாசனில் பெண்களை கொண்டு வந்தார். ஐடி விங்கு, நீங்கள் திமுக ஐடி விங்காக இருக்கட்டும், அதிமுக ஐடி விங்காக இருக்கட்டும், தாவேக்க ஐடிவிங்க இருக்கட்டும், எல்லா ஐடிவிங்க ஆண்கள் பொறுப்பாளர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்க மட்டும் தான் ஒரு பெண்ணை பொறுப்பாளராக நியமித்தார் சீமான். அப்படி களத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை முன்னேற்றுவதுதான் உண்மையான பெண் முன்னேற்றமாக இருக்கும். அவருக்கு மகளிர் தின வாழ்த்து சொல்வதற்கான தகுதி இருக்கு, உரிமை இருக்கு, கடமை இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ